ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஓடும் குதிரா சாடும் குதிரா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான். படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிள் இருக்கு. இந்த படத்தில் பகத் ஃபாசில், லால், கல்யாணி பிரியதர்ஷன் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்திருக்காங்க. அல்தாஃப் சலீம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது விடிஞ்சா. ஸோ ஹீரோயின் ஹீரோக்கு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உன்னை நான் பார்க்கணும், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஸோ அந்த கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கல்யாணத்தன்னைக்கு நீ ஒரு குதிரையில வர மாதிரி நான் கனவு கண்டேன். ஸோ அந்த ஒரு குதிரை பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த குதிரையில நீ வரும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரியல்லையும் கிடைக்கணும். நீ கல்யாணத்தப்போ நாளைக்கு எப்படியாச்சும் ஒரு குதிரையை அரேஞ்ச் பண்ணி அந்த குதிரையில என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஆசைப்பட்டு கேட்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு குதிரையை விடியறக்குள்ள ரெடி பண்ணி அந்த குதிரையில அழகா இறங்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த குதிரை மிரண்டு போய் நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருது. ஹீரோக்கு பலமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கோமால இவர் இருக்காரு. ஸோ இந்த கோமால இருந்து இப்ப சரியாவாரு, அப்ப சரியாவாரு அப்படின்னு ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா கோமால இருந்து நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டா குணமாகி வெளியே வரும்போது தான் இந்த மாதிரி ஹீரோயின் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட சேர்றதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்தாங்க, ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சோகத்தை மறக்கிறதுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஓடும் குதிரா சாடும் குதிரா படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் கம்ப்ளீட்டான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி இதெல்லாம் கலந்த ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ண இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி மிக முக்கியமாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஏன்னா இந்த படத்து மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு. இந்த படத்தில் காமெடியே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி எல்லாமே கொஞ்சம் சில்லியா, என்னடா இது இதுக்கெல்லாமடா சிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கூட தோணலாம். பட் இருந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி கனெக்ட் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில காமெடியை புரிஞ்சுக்கவே நமக்கு தனி மூளை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பகத் ஃபாசில் ஆகட்டும், கல்யாணி பிரியதர்ஷன் ஆகட்டும், லால் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஃபகத் ஃபாசில் சாரோடைய அந்த வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அவருடைய அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு கிரேஸியான கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஏதோ கலந்து போன மாதிரியே ஒரு மோட்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் அதே போல தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு ஓகே, இந்த படத்துடைய மோடே இப்படி தான் இருக்க போகுது கம்ப்ளீட்டாக. அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம டியூன் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஒரு வித குழப்பத்திலே இருப்பார். ஹீரோயின் கூட சேரலாமா வேணாமா, இல்லை தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு பல யோசனை அவருக்குள்ள போயிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப்ல முடிஞ்ச வரைக்கும் அந்த ரேவதி பிள்ளை கேரக்டருடைய இன்ட்ரோடக்ஷன் வர வரைக்குமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமுமே படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் இந்த படத்தில் நீட்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் அது கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகுது அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில காமெடி எல்லாம் எனக்கு லைட்டாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படத்துக்கான இந்த ரன் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு இலக்கே இல்லாமல் போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரன் டைம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் லைட்டாக ஏற்பட தான் செய்யும். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி அந்த கேரக்டர்ஸோட நீங்கள் கனெக்ட் ஆனால் தான் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள். ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.